நம்முடைய வாழ்க்கையில எப்பவுமே ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னா நல்ல எண்ணங்கள் எதிர்மறையான எண்ணங்கள் அப்படின்ற எண்ணங்களை எப்பவுமே நமக்குள்ள ஒண்ணு இருக்கிறது. ஆண்டவருடைய பிள்ளைகளை பொறுத்த அளவுல நம்மை ஒரு சோதனையிலிருந்து ஒரு கஷ்டத்திலிருந்து நம்மை உருவாக்கக்கூடிய ஒரு சக்தியை ஆண்டவர் நமக்குள்ள வச்சிருக்கிறார் அப்படின்றத ஆண்டவருடைய பிள்ளைகள் மறக்கவே கூடாது. எப்பவுமே நம்முடைய வாழ்க்கையில என்னன்னா சோதனைக்குள்ள போகும்போது நம்மையே அதை நம்மளையே நம்ம பூஸ்ட் பண்ணி நம்மையே நம்ம உருவாக்கி நம்மளையே நம்ம மோட்டிவேட் பண்ற அந்த ஒரு அபிஷேகத்தை ஆண்டவருடைய பிள்ளைகள் கண்டிப்பா வளர்த்து கொள்ள வேண்டும். ஒரு வெற்றியுள்ள தலைவி யார் அப்படின்னு கேட்டா, இன்னொருத்தர் மோட்டிவேட் பண்றவங்க தலைவி கிடையாது, தங்களை தாங்களே மோட்டிவேட் பண்றவங்க தான் தலைவி. ஆமேன்னு சொல்லுங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். ஆண்டவர் நம்மளை மோட்டிவேட் பண்ணுவாரு. நம்ம சோர்ந்து போகும்போது ஆண்டவர் அவருடைய வார்த்தை எல்லாம் கொடுத்து நம்மை ஆண்டவர் மோட்டிவேட் பண்ணி அடுத்த படிக்கு நேராக அடுத்த அந்த பிரச்சனையிலிருந்து தாண்டி நம்மை கொண்டு போய் ஆண்டவர் நிக்க வைப்பாரு. ஆனா ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில ரொம்ப தேவையான ஒண்ணு என்ன அப்படின்னா, நம்ம மோட்டிவேட் பண்றது ரொம்ப அவசியமான ஒன்று. நம்மளை எப்பவுமே ஆண்டவருடைய பிள்ளைகள் நீங்க உங்களை மோட்டிவேட் பண்ணல, 1000 பேர் உங்களை மோட்டிவேட் பண்ணாலும் நீங்க மோட்டிவேட் பண்றது ஒரு தனி அடையாளம். அத சில சில காரியத்தை எல்லாரும் நம்மளை மோட்டிவேட் பண்ண முடியாது. எல்லாருடைய வார்த்தைகளும் நமக்கு தேர்தலா இருக்காது. ஏன் அப்படின்னா நம்ம சொல்லுவோம், ஆமா நீ வாழ்ந்து பார்த்தா தானே தெரியும், உனக்கு இந்த பிரச்சனையில போய் பார்த்தா தானே தெரியும், இந்த சூழ்நிலை என்னன்னு உனக்கு தெரியாதுல்ல, அதனால நீ பேசுவ, எந்திரிச்சு வாங்க கஷ்டம் தான் தூக்கி நிக்கலாம் அப்படின்னால நீங்க சொல்லுவ, கடந்து வர்றவங்களுக்கு தான் தெரியும் அப்படின்னு அநேகம் பேர் நம்மளை மோட்டிவேட் பண்ணி பேசும்போது நம்முடைய மனசு அப்படிதான் சொல்லும், இந்த சூழ்நிலையில நீ வந்தாதாப்பா தெரியும், இந்த வேலையை நீ செய்யதாப்பா தான் தெரியும், இந்த பிரச்சனையை நீ தாண்டாதாப்பா தெரியும் அப்படின்னு நம்ம மனசு சொல்லும். அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில இந்த மோட்டிவேஷன் என்கிறது ஆண்டவர் நமக்கு தர ஒரு மோட்டிவேஷன்ஸ் இருக்குது, மனிதர்கள் நமக்கு கொடுக்குற ஒரு மோட்டிவேஷன்ஸ் இருக்குது. ஆனா மிக முக்கியமான மோட்டிவேஷன்ஸ் என்ன அப்படின்னா, நீங்களே உங்களை உருவாக்குறது, நீங்களே உங்களை மோட்டிவேட் பண்றது. இந்த விஷயத்துல தோல்வி அடைகிறவங்க தான் நிறைய பேர் தற்கொலை பண்றதுக்காக போறாங்க. ஏன் நிறைய பேர் தற்கொலை பண்றதுக்காக போறாங்க அப்படின்னா, நம்ம கூட இங்க இருக்கிறவங்க நிறைய பேரு நம்மை விட சாதாரணமான பிரச்சனையில இருக்கிற நிறைய பேர் சூசைட் பண்ணி நிறைய பேர் செத்து போயிருக்கிறவங்க இருக்கிறாங்க. ஆனா அவங்களை விட பல மடங்கு அதிகமான பிரச்சனையோட இன்றைக்கு நம்ம நிறைய பேர் உட்கார்ந்து இருக்கிறோம்னா, ஒண்ணு ஆண்டவர் நம்ம மேல வச்ச தயவு, நம்ம சோர்ந்து போகும்போதெல்லாம் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தையினால நம்மை தேற்றுறார். இன்னொன்னு, நமக்கு உள்ளே இருக்கிற ஆவியானவர் நம்மள ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, அந்த மோட்டிவேஷன் ஸ்பிரிட்டா ஆண்டவர் நமக்குள்ள கொடுக்கிறார். இந்த மோட்டிவேஷன்ஸ் நல்லா கவனிங்க, இந்த மோட்டிவேஷன்ஸ் அப்படி என்று சொல்றது ஒரு ஸ்பிரிட், அது ஒரு ஆவி அப்படின்னு சொல்லுங்க. அது ஆண்டவர் நமக்கு அருளுகிற ஒரு ஆவி, அது ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு தேவை. அதனாலதான் எவ்வளவு பெரிய போராட்டம், எவ்வளவு பெரிய பிரச்சனை, அத்தனை அவ்வளவு இந்த பிரச்சனையை அவ்வளவுதான் யாராலையும் சமாளிக்கவே முடியாது அப்படின்னு நினைப்போம். ஆனா பாத்தீங்க அப்படின்னா நம்ம அந்த தாண்டிட்டு சமாளிச்சு நிற்போம். ஏன் அப்படின்னா நமக்குள்ள கர்த்தர் ஒண்ணு வச்சிருக்கிறாரு, அந்த மோட்டிவேஷன் ஸ்பிரிட் அப்படியே வேலை செய்யும். இல்லடா ஒண்ணுமே பிரச்சனை இல்ல, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், நீ பண்ண வேண்டிய பிரயாணம் இன்னும் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்குள்ளே இருக்கிற அந்த ஆவியானவர், நமக்குள்ளே இருக்கிற அந்த ஸ்பிரிட் நம்மளை வழிநடத்தி கொண்டே இருக்கும். நீங்கள் வேதத்துல இருக்கிற பரிசுத்தவான்களை கூட எடுத்து வாசி பாத்தீங்கன்னா வேதம் அப்படிதான் சொல்லுது. தாவீதை குறித்து வேதம் சொல்லுது, அவன் அவ்வளவு பெரிய பிரச்சனைகளை தாண்டினவன். எத்தனை பிரச்சனைகளை தாண்டினான், சாதாரணமா இல்ல. ஒரு நாட்டினுடைய ராஜாவே அவனுக்கு விரோதமாய் எழும்பி அவனை துரத்தி கொண்டே போகிறார். துரத்தி கொண்டே போகும்போது சிங்க கபில போறான். அவன் பார்க்காத சோதனை எதுவுமே இல்லை. ஆனா அத்தனை சோதனையும் தாண்டி அவன் ராஜாவாய் உட்கார்றதுக்கு நான் நம்புறேன், வேற எதுவுமே காரணம் இல்ல, அவனுக்குள்ளே இருக்கிற அந்த மோட்டிவேஷன் ஸ்பிரிட் அவன் கண்டு கொண்டான். அப்ப அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, நீங்க சங்கீதத்துல வாசிக்கும் போது வேதம் சொல்லுது, என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய், கர்த்தரை நோக்கி காத்திரு, அவர் சமூகத்திலிருந்து உனக்கு என்ன செய்யும், ரட்சிப்பு கடந்து வரும். நீங்க அந்த சங்கீதத்தை வாசி பாத்தீங்கன்னா அவன் 2 டைம் திரும்பி சொன்னான், என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் கலங்குகிறாய். இதுக்கு அப்படின்னா தன்னுடைய ஆத்மாவை பார்த்து, தன்னுடைய வாழ்க்கையை பார்த்து, நான் ஒரு பெரிய பிரச்சனைக்குள்ள பார்க்க போறேன், அந்த பிரச்சனை என் ஆத்மாவை கலங்க பண்ணுது. ஆனா அந்த ஆத்மாவை பார்த்து அவன் என்ன பேசலாம் அப்படின்னா, நீ ஏன்டா கலங்குற, நீ ஏன்டா பயப்படுற, நீ ஏன்டா சோர்ந்து போற, நீ ஒண்ணு பண்ணு, நீ சமாதானமா இரு, நீ சந்தோஷமா இரு, நீ கர்த்தரை நோக்கி பார், அவருடைய சமூகத்திலிருந்து உனக்கு என்ன வரும், ரட்சிப்பு கடந்து வரும் அப்படின்னு தன்னைத்தானே அந்த உருவாக்குற அபிஷேகத்தை அவன் பெற்றுக்கொண்டான். அதே போல அவனாலையும் இப்ப பண்ண முடியாது. பிரச்சனை சுத்தி இருக்கும் போது இன்னொரு வார்த்தை என்ன சொல்லும்போது சொல்றானா, உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டு. இதுவும் ஒரு மோட்டிவேஷன் தான். என்ன அப்படின்னா,
என் கூட நீர் இருக்கிறீர் ஆண்டவரே, இவ்வளவு பெரிய பிரச்சனை தான், ஆனா நீங்க என் கூட இருக்கிறதுனால நான் தாண்டுவேன் ஆண்டவரே அப்படின்ற ஒரு தைரியத்தை வளர்த்துட்டு அவன் அவ்வளோ பிரச்சனையை தாண்டதுனாலதான் ராஜாவாய் கர்த்தர் அவனை அபிஷேகம் பண்ணி கர்த்தர் வைத்தார். இந்த ஜெபத்துல இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளை, நீங்க ஒரு தனி நபரா இருக்கலாம், உங்களுக்கு நிறைய பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கலாம், உங்க பிள்ளைகளை வளர்த்தணும், அவங்களுக்கு திருமணம் பண்ணி வைக்கணும், இல்லைன்னா உங்களுடைய வயது தாண்டி போய் யார் எனக்கு ஹெல்ப் பண்ண போறா அப்படின்னு பல எண்ணங்கள் உங்களுக்குள்ளே, சரீரங்கள்ல ஒருவேளை பலவீனங்கள் இருக்கலாம், உங்க மனசுல பலவீனங்கள் இருக்கலாம், என்னென்னமோ யோசனை உங்களுக்குள்ள வந்து கொண்டே இருக்கலாம். நான் எதுக்கு வாழணும், நான் பேசாம வாழாம இருந்தா பரவாயில்லையே, செத்து போனா பரவாயில்லையே அப்படின்ற எண்ணங்கள் கூட உங்களுக்குள்ள உருவாகுமானால், நான் சொல்றேன், இன்னைக்கு கர்த்தரிடத்துல ஒரே ஒரு அபிஷேகத்தை மட்டும் கேளுங்க. ஆண்டவரே, என்னையே நான் வந்து உருவாக்கக்கூடிய ஒரு அபிஷேகத்தை, அந்த மோட்டிவேஷன் ஸ்பிரிட்டை எனக்குள்ள தாங்க ஆண்டவரேன்னு கேளுங்க. நான் நம்புறேன், ஆண்டவர் உங்களுக்கு அந்த ஆவியை கொடுக்கும் போது எவ்வளவு பெரிய சூழ்நிலையை உங்களால தாண்ட முடியும் என்று நம்புறவங்க எத்தனை பேர் விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை தட்டி அந்த தேவனாகிய கர்த்தருக்கு ஆண்டவரால் செய்ய முடியும், செய்ய முடியும், செய்ய முடியும், செய்ய முடியும். அல்லேலூயா. அதே போல அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில பாத்தீங்க அப்படின்னா, எல்லா அப்போஸ்தலர்களை பார்க்கலும் முதன்மையா இருந்தவன் தான் அப்போஸ்தலனாகிய பவுல். ஆனா அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு வந்த சூழ்நிலைகள் வந்து சாதாரணமானதெல்லாம் கிடையாது. அவ்வளவு பெரிய பிரச்சனைகளை எல்லாம் அவன் சந்தித்தான். ஆனா அவ்வளவு பெரிய பிரச்சனைகளை சந்திக்கும் போதும் அவன் சொல்றான், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். ஆமென் சொல்லுங்க. சோ அவனுடைய வார்த்தையில பாருங்களேன், எவ்வளவு, நான் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, பசியோ, பட்டினியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, இவை அனைத்தும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்க மாட்டாது என்று நான் என்ன செய்திருக்கிறேன்? நிச்சயித்திருக்கிறேன். சோ அந்த சோகமான காரியங்கள், அந்த பலவீனமான காரியங்கள் அவனுடைய மனதுல வரும்போதே அவனுக்குள்ள இன்னொரு ஸ்பிரிட் வேலை செய்து, இல்லடா இல்லடா இல்லடா, நீ எதையுமே யோசிக்க கூடாது, உனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர், நீ தாண்ட முடியும், நீ ஜெயிக்க முடியும் அப்படின்ற ஸ்பிரிட் வந்த உடனே அந்த பிரச்சனை இவனுடைய கண்ணுக்கு எப்படி தெரியுது அப்படின்னா சுலபமாய் தெரிகிறது. ஆமென் சொல்லுங்க. அப்ப எல்லாருமே இன்னைக்கு என்ன கேட்கணும் அப்படின்னா, ஆண்டவரே, எனக்குள்ளே ஒரு ஆவி வேணும். என்ன, உங்களை வந்து சில நேரத்துல யாருமே கண்டுகொள்ள மாட்டாங்க. சில நேரத்துல நம்ம மனிதர்கள் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுடைய வேலை தான் அவங்க பார்ப்பாங்க. அவங்க வந்து நம்மளை வந்து தாங்கிட்டோ இல்லைன்னா வந்து உற்சாகப்படுத்திட்டோ டெய்லி வந்து ஒரு வார்த்தையை சொல்லிட்டோ எல்லாம் இன்னைக்கு ஆட்கள் அப்படி எல்லாம் கிடையவே கிடையாது. சரி, நீ உன் வாழ்க்கையை பார்த்துக்கோ, லைஃபை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மையிலே சொல்றேன், உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் உங்களை அப்படி விட்டுறவே மாட்டார். ஆமோதிக்கிறீங்களா? விட்டுறவே மாட்டார். அந்த ஆவியானவருக்கு தான் நான் நம்புறேன், அந்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வரும்போது அந்த மோட்டிவேஷன்ஸ் நமக்குள்ள கடந்து வரும் என்று விசுவாசிக்கிறேன். நீங்க அது மட்டுமல்ல, யோபுனுடைய வாழ்க்கையை எடுத்து வேதத்துல வாசிச்சு பாத்தீங்கன்னா, யோபு ரொம்ப அழகா சொல்லும்போது ரொம்ப அழகா சொல்றாரு. அவங்க மனைவி என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீர் இன்னும் உங்களுடைய உத்தமத்தில் உறுதியாய் தரித்திருப்பீரோ, தேவனை தூசித்து ஜீவனை விடும். அப்போ அவன் சொல்லும்போது சொல்றான், இல்ல இல்ல, நீ பைத்தியக்காரி பேசுவது போல பேசுகிறாய், தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாம். அப்ப நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, அவனுக்குள்ள ஒரு ஸ்பிரிட் என்ன ஒர்க் ஆகுது அப்படின்னா, இத்தனை நாள் சந்தோஷமா இருந்தா இல்லையா, இத்தனை நாள் சாப்பிட்டோம் இல்ல, இத்தனை நாள் நல்லா உடுத்தணும் இல்ல, இத்தனை நாள் இத்தனை பேர் பார்த்து நம்மளை கையெடுத்தான் இல்ல, கொஞ்ச காலம் உபத்திரவம் நம்ம கர்த்தர் அனுபவிச்சிருக்கிறாரு, இத்தனை காலம் நன்மையை அனுபவிச்சோம், இன்னும் கொஞ்ச நாள் தீமை அனுபவிக்க போறோம், அவ்வளவுதான். இன்னும் சொல்லும் போது சொல்றாங்க, நான் முன்பாக போனாலும் அவர் இல்லை, நான் பின்பாக கிரியை செய்தும் அவரை காணேன், ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பிறகு பொன்னாக. சோ எப்படிப்பட்ட ஒரு ஸ்பிரிட் வந்து பரிசுத்தவான்களுக்குள்ள வந்து செயல்படுது பாருங்க. நான் கூட உண்மையிலே வந்து இந்த திருச்சபையை நடத்துறது என்கிறது வந்து சாதாரணமான காரியம் அல்ல. உங்களுக்கு ஆறுதல் சொல்றதற்கு ஆண்டவர் இருக்கிறாரு, அதுக்கப்புறம் நான் இருக்கிறேன். எப்பாவது வரும்போது இந்த மாதிரி ஆறுதலான வார்த்தைகள் கடந்து வரும். எங்களுக்கு ஆறுதல் சொல்றதற்கு கர்த்தரை தவிர வேறு ஒன்றுமே இல்லை. சில நேரத்துல நம்முடைய சூழ்நிலை வந்து ஒருத்தருக்குமே புரிய வைக்க முடியாது, யாருக்குமே அது வந்து புரிஞ்சு கொள்ள முடியாத அவர்களா இருப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து அதுக்கு தகுதியற்றவர்கள் அல்ல. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, அவங்களுடைய வளர்ச்சி இல்லை, அதை புரிஞ்சுக்கிற அளவுக்கு இல்லை. எப்பவுமே வந்து ஒரு பெரிய பாஸ்டரா இருக்காருன்னா, அந்த பெரிய பாஸ்டருடைய மனசை வந்து இன்னொரு பெரிய பாஸ்டர் தான் புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா அவங்களுக்கு அந்த ஃபீல் தெரியும். மற்றவங்களுக்கு எல்லாம் அவருக்கு என்ன. உங்களுக்கும் அப்படித்தான். நீங்க வந்து ஒரு கிரேட் அதிகமாகும் போது கூட உங்களை புரிஞ்சு கொள்றதற்கு உங்க கிரேட்ல இருக்கிற ஒருத்தரால முடியுமே தவிர கீழே இருக்கிறவங்களால என்ன பண்ண முடியாது. கீழே இருக்கிறவங்க ஒண்ணு அவருக்கு என்ன அப்படின்னு, இல்லைன்னா இது தேவையானு கேட்பாங்க. அதை தவிர வேற எதுவும் தெரியாது. என்னுடைய ஊழிய நாட்கள்ல பல நேரங்கள்ல அப்படிதான் சோர்ந்து போய் யாருக்குமே ஷேர் பண்ண முடியாத சூழ்நிலைகள், பயங்கரமான நெருக்கங்கள். அந்த நேரங்கள் எல்லாம் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணது என்ன அப்படின்னா, ஆவியானவர், எனக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் எனக்குள்ள அந்த மோட்டிவேஷனை கர்த்தர் கொடுத்துட்டே இருப்பார். நானே மோட்டிவேட் பண்ணுவேன். ஒரு அரை மணி நேரம் அப்படியே சோகமா எல்லாம் முடிஞ்சு போய் அவ்வளவுதான் அப்படின்னு இருக்கும் போது உடனே உட்கார்ந்து யோசிச்சு, இல்ல இதுவரையிலும் நடத்தினவர் இனி நடத்தாமல் இருப்பாரோ, இதுவரையிலும் தாங்கினவர் இனி தாங்காமல் இருப்பாரோ, அவர் தானே நடத்தினாரு, இதுக்கு முன்னாடி இவ்வளவு பெரிய சவாலை சந்திச்சோமே, அதுல வெற்றியை கொடுத்தாருல, இதுல வெற்றியை கொடுத்தாருல, ஏன் கர்த்தர் எனக்கு கொடுக்க மாட்டார் அப்படின்ற அந்த மோட்டிவேஷன் எனக்குள்ள வரும்போதே ஒரு பயங்கரமான தைரியம் வரும்.
அதுக்கு முன்னாடி குளிக்க தோணாது, அதுக்கு முன்னாடி சாப்பிடலான்னு தோணாது, அதுக்கு முன்னாடி எந்திரிச்சு போலான்னு தோணாது. ஆனா அந்த மோட்டிவேஷன் ஸ்பிரிட் வந்த உடனே வந்து சரி தூய் போடுறா, சாப்பிடுறா, போடா, எந்திரா, இன்னும் போக வேண்டிய தூரம் வெகு தூரம். அப்படி ஒவ்வொரு நாளும் ஆவியானவர் வந்து என்னை வழி நடத்துறத பார்த்திருக்கிறேன். அதனாலதான் இத்தனை நாள் வரைக்கும் கர்த்தர் சமூகத்துல இந்த ஊழியத்துல நிற்கிறேன்னு நான் நம்புறேன். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளை இன்று இந்த மாலை வேளையில எல்லாரும் ஆண்டவரிடத்துல கேட்கணும். என்ன கேட்கணும் அப்படின்னா, ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபை தாங்க, எனக்குள்ளேயே இருக்கிற ஆவியானவரை இல்ல எனக்குள்ளேயே இருக்கிற அந்த மோட்டிவேஷன் ஸ்பிரிட்ட நான் ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாதுன்னா விட்டுறவே கூடாது ராஜா. அல்லேலூயா. அந்த அந்த ஆவியை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்களே, ஆனால் நான் நம்புறேன் உங்களை யாரும் தேற்றுவதற்கு வரலன்னா கூட நீங்க தேற்றப்படுவீர்கள். நீங்க யாராவது உங்களை சமாதானப்படுத்தணும், உங்களை தேற்றணும், உங்களுக்கு ஆறுதல் சொல்லணும் அப்படின்ற எண்ணம் உங்களுக்குள்ள கொஞ்சம் கூட வரவே வர. அந்த எண்ணமே உங்களுக்குள்ள வரக்கூடாது. ஏன் அப்படின்னா நீங்க இப்ப என்னன்னா அடுத்த தலைவர்களா மாறிட்டீங்க. நான் சொல்றேன், உங்களுக்குள்ளேயே அது இருக்கிறனால எவ்வளவு பெரிய சூழ்நிலையிலையும் நீங்களே என்ன பண்ணுவீங்கன்னா அழகா ஓவர் கம் பண்ணி வருவீங்க. கர்த்தரும் உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு வல்லவரா இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. இதுல நீங்க ரொம்ப அழகா கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு சங்கீதம் இருக்குது, எடுத்துக்கங்க. சங்கீதத்துல நம்ம எல்லாரும் எடுக்கலாமா? 77வது சங்கீதத்தை நம்ம எடுப்போம்னா 77வது சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 717வது பக்கத்துல இருக்குது 77வது சங்கீதம். வாசிக்கலாமா? எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? நான் தேவனை நோக்கி என் சத்தத்தை உயர்த்தி கெஞ்சினேன், என் சத்தத்தை தேவனிடத்தில் உயர்த்தினேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். என் ஆபத்து நாளில் ஆண்டவரை தேடினேன், இரவிலும் என் கை தளராமல் விரிக்கப்பட்டிருந்தது, என் ஆத்துமா ஆறுதல் அடையாமல் போயிற்று. நான் தேவனை நினைத்த போது அலறினேன், நான் தியானிக்கும் போது என் ஆவி தொய்ந்து போயிற்று. நான் தூங்காதபடி என் கண்ணிமைகளை பிடித்திருக்கிறேன், நான் பேச மாட்டாதபடி சஞ்சலப்படுகிறேன். பூர்வ நாட்களையும் ஆதி காலத்து வருஷங்களையும் சிந்திக்கிறேன். ராக்காலத்தில் என் சங்கீதத்தை நான் நினைத்து என் இருதயத்தோட சம்பாசித்துக் கொள்ளுகிறேன். என் ஆவி ஆராய்ச்சி செய்கிறது, ஆண்டவர் நித்திய காலமாய் தள்ளி விடுவாரோ, இனி ஒருபோதும் தயவு செய்யாதிருப்பாரோ, அவருடைய கிருபை முற்றிலும் அற்று போயிற்றோ, வாக்குத்தத்தமானது தலைமுறை தலைமுறைக்கும் ஒளிந்து போயிற்றோ, தேவன் இரக்கம் செய்ய மறந்தாரோ, கோபத்தினால் தமது உருக்கமான இரக்கங்களை அடைத்து கொண்டாரோ என்றே. சேலா. நன்றாய் கவனிங்கள். 77வது சங்கீதத்துல தலைப்பை பாசிட்டீங்கன்னா எதுதான் என்னும் ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட ஆசாப்பின் சங்கீதம். கவனிங்க, எல்லாருமே கவனிங்க, ரொம்ப அவசியம். நீங்க எல்லாருமே என்ன கவனிக்கணும். மிக தேவையான ஒரு சத்தியம் இது, உங்களுக்கு மிக அவசியம். உங்க வாழ்க்கையில வந்து நீ சோகமாகவே இருக்காம இருக்கிறதுக்காக சில வழிமுறைகளை உங்களுக்கு சொல்றேன். ஆமோதிக்கிறீங்களா? கையை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. எப்படியாவது உங்களை வந்து ஒரு பெரிய நல்ல வைராக்கியம் உள்ள, ஒரு வெற்றி உள்ள, ஒரு நல்ல தைரியசாலியான உருவாக்கி விட்டோம் அப்படின்னா இந்த உலகத்துல இப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கிற பலரை நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா உருவாக்குற கருவியாவே நீங்க மாறிடுவீங்க. அதனால உங்களை எல்லாம் அதற்கு நேராய் நடத்துறதுக்காக விரும்புறேன். இந்த இடத்துல ஆசாப் என்கிற தேவனுடைய மனுஷன் சொல்லும் போது சொல்றான், அவனுடைய வாழ்க்கையில வந்து அவன் என்ன சொல்றான், தேவனை நோக்கி என் சத்தத்தை உயர்த்தி கெஞ்சினேன், என் சத்தத்தை தேவனிடத்தில் உயர்த்தினேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். ஃபர்ஸ்ட் அவனுடைய ஜெபம் கேட்கப்பட்டது என்று சொல்றான். அடுத்த 2வது வசனத்துல என் ஆபத்து நாளிலே ஆண்டவரை தேடினேன், இரவிலும் என் கை தளராமல் விரிக்கப்பட்டிருந்தது, என் ஆத்துமா ஆறுதல் அடையாமல் போனது. ஃபர்ஸ்ட் வசனத்துல சொல்றான், நான் ஜெபிச்ச போது ஆண்டவர் எனக்கு செவி கொடுத்தார் அப்படின்னு சொன்னவன் அடுத்த வசனத்துல சொல்றான், இல்ல நான் தியானிச்சேன், ஆனா என்னுடைய ஆத்துமா என்ன செய்யல, ஆறுதல் அடையாமல் போயிடுச்சு. நிறைய பேருடைய வாழ்க்கையில வந்து இப்படிதான் நிறைய ஜெபம் பண்ணிட்டே இருப்பாங்க, ஆனா ஆத்துமாவில வந்து ஒரு ஆறுதல் கிடைக்கவே கிடைக்காது. இவன் என்ன சொல்றேன்னா, நான் வந்து ஆண்டவரை எப்படி என் ஆபத்து நாளிலே தேடினேன், இரவிலும் என் கை தளராமல் விதிக்கப்பட்டிருந்தது. ராத்திரி முழுக்க அவன் ஜெபம் பண்ணி கூட அவனுடைய ஆத்துமா என்ன செய்யலையாமா, அவனுக்கு ஆறுதலே கிடைக்கல. அடுத்ததாக அவன் சொல்லும் போது சொல்றான், நான் தேவனை நினைத்த போது அலறினேன், நான் தியானிக்கும் போது என் ஆவி என்ன செஞ்சிச்சு, தோய்ந்து போயிட்டு. பொதுவாக வேதத்தை தியானிச்சா ஆவி நமக்கு உற்சாகப்படுமா, தோய்ந்து போகுமா? ஆவி உற்சாகப்படும். வசனத்தை கர்த்தர் பேச பேச நம்முடைய ஆவி கொழுந்து விட்டு எரிகிறது போல தோணும். ஆனா இந்த சங்கீதக்காரனுக்கு அவனுடைய ஆவி என்ன செஞ்சாமோ, தொய்ந்து போயிட்டு. அதுக்கு அடுத்ததுக்கு சொல்றான், நான் தேவனை நினைத்த போது நான் தூங்காதபடி என் கண்ணிமைகளை பிழைத்திருக்கிறேன், நான் பேச மாட்டாதபடி சஞ்சலப்படுகிறேன். அப்படின்னா அவனுக்கு தூக்கம் வரல, அவன் அதுக்கப்புறம் அவன் பேச கூட முடியாம அப்படியே அமைதியானவனா இருக்கிறான். பூர்வ நாட்களையும் ஆதி காலத்து வருஷங்களையும் சிந்திக்கிறேன். அப்படின்னா நான் இந்த வசனத்தை வந்து பொதுவாக யாருக்கு நான் ரொம்ப சொல்லுவேன் அப்படின்னா, இந்த சைக்காலஜிக்கலா பாதிக்கப்பட்டிருக்காங்க பாருங்க, அவங்க எல்லாருக்குமே இந்த அதிகாரம் ரொம்ப முக்கியமான ஒரு அதிகாரம், ரொம்ப தேவையான ஒரு அதிகாரம். நான் அலறினேன், நான் இந்த மாதிரி நான் வந்து பூர்வ நாட்களையும் ஆதி காலத்து வருஷங்களையும் நினைக்கிறேன்,
அடுத்ததாக அவன் சொல்லும்போது, நாக்காலத்தில் என் சங்கீதத்தை நினைத்து என் இருதயத்தோட சம்பாதிச்சுக் கொள்கிறேன். அடுத்த அவனுடைய மனசுல ஆண்டவர் நித்திய காலமாய் தள்ளி விடுவாரோ, இனி ஒருபோதும் தயவு செய்யாதிருப்பாரோ, அவருடைய கிருபை முற்றிலும் அற்று போயிட்டோ, வாக்குத்தத்தமானது தலைமுறை தலைமுறைக்கும் ஒளிந்து போயிட்டோ, தேவன் இரக்கம் செய்ய மறந்தாரோ, கோபத்தினால் தன் உறக்கமான இரக்கங்களை அழைத்துக் கொண்டாரோ என்று. அப்போ இவனுக்குள்ள ஒரே நெகட்டிவ் தாட்ஸ் போயிட்டே இருக்கு. ஐயோ அப்படி ஆயிச்சோ, இப்படி ஆயிச்சோ, கர்த்தர் கைவிட்டாரோ, இனி தூக்கி எடுக்க மாட்டாரோ. இந்த மனசு, அவனுடைய மனசு வந்து நெகட்டிவா சொல்லிட்டே இருக்கும்போது திடீர்னு உட்கார்ந்து அவன் யோசிக்கிறான். இதுவரைக்கும் அவனுடைய மனசு என்ன சொல்லிச்சு? இதுவரைக்கும் அவனுடைய வார்த்தை என்ன சொல்லிச்சு அப்படின்னா, ஆண்டவர் நித்திய காலமாய் தள்ளி விடுவாரோ, இனி ஒருபோதும் தயவு செய்யாது இருப்பாரோ, அவருடைய கிருபை முற்றிலும் அற்று போயிட்டோ, வாக்குத்தத்தமானது தலைமுறையும் ஒளிந்து போயிட்டோ அப்படின்னு சொன்ன அந்த மனுஷன் திடீர்னு ஸ்டாப், எங்க போயிட்டு இருக்கிற நீ ரொம்ப ஓவரா யோசிச்சுட்டு இருக்கிற, நீ ஓவரா ஒன்னும் குறிச்சு தாழ்வா யோசிச்சுட்டு இருக்கிற அப்படின்ட்டு அடுத்த வசனம் சொல்லும்போது ரொம்ப அழகா சொல்றாங்க. 10வது வசனம், அப்பொழுது நான் இது என் பலவீனம். சத்தமா சொல்லுங்க, அப்பொழுது நான் இது என் பலவீனம், ஆனாலும் உன்னதமானவருடைய வலது கருத்துள்ள வருஷங்களை நினைவு கூறுவே. ஆமென். அப்போ இவனுடைய மனசு உடைஞ்சு போயிடுச்சு. இவனை குறிச்சு இவனுக்கு வந்து நிறைய நெகட்டிவ் வந்துருச்சு. இவனுடைய விசுவாசம் எல்லாம் அவனை விட்டு போயிருச்சு. இப்ப நம்பிக்கை அவனுக்குள்ள சுத்தமா இல்ல. அவன் மனசு அப்படி சொல்லும் போது திடீர்னு அவன் உட்கார்ந்து யோசிக்கும் போது சொல்றான், அவன் மனசை பார்த்து சொல்றான், இல்ல இவ்வளவு நேரம் என்ன குறிச்சு தப்பா யோசிச்சது என் பலவீனம், ஆனாலும் உன்னதமானவருடைய வலது கரத்தினுடைய வருஷங்களை நினைவு கூர்வேன். சோ அவனுக்குள்ள இப்போ ஒரு ஸ்பிரிட் வருது, அவனுக்குள்ள ஒரு ஆவியானுடைய தொடுதல் வருது. அந்த ஆவியானவர் தான் யாருன்னா அவனை மோட்டிவேட் பண்றது. ஹலோ, ஆமோதிக்கிறீங்களா? அவனை மோட்டிவேட் பண்றது. இதுவரைக்கும் அவன் வாய் என்ன சொல்லுச்சு? ஆண்டவர் நித்திய காலமா தள்ளி விடுவார், இனி ஒருபோதும் அவ்வளவுதான், இப்படியா, இதானா இனி நம்ம வாழ்க்கை இப்படிதானா, நமக்கு யாருமே இல்லையா, நமக்கு அப்படியா, நமக்கு இப்படியா அப்படின்னு அவன் மனசு போட்டு குழம்பிட்டே இருக்குது. அவன் மனசு வந்து அப்படியே நெகட்டிவா யோசிச்சே இருக்குது. ஆனா யோசித்தே இருக்கும்போது அந்த ஆவியானுடைய தொடுதல் அவனுக்குள்ள வருது. இல்ல இது என் பலவீனம், ஆனாலும் நான் உன்னதமானவருடைய வலது கரத்தினுடைய வருஷங்களை நினைவு கூறும், அவருடைய பூர்வ காலத்து அதிசயங்களை எல்லாம் நான் தியானிப்பேன் அப்படி சொல்லி தன்னை மோட்டிவேட் பண்ணதுக்கு அப்புறம் நீ கடைசி வசனத்தை வாசிக்கும் போது வேதம் சொல்லுது, ரொம்ப அழகா சொல்லுவோம். 14வது வசனத்தை வாசிப்போம். அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே, ஜனங்களுக்குள்ளே உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும். யாக்கோபு யோசேப்பு என்கிறவர்களின் புத்தராகிய உம்முடைய ஜனங்களை உம்முடைய புயத்தினாலே மீட்டுக் கொண்டீர். ஜலங்கள் உம்மை கண்டது, தேவனே, ஜலங்கள் உம்மை கண்டு தத்தளித்து ஆழங்களும் கலங்கி நின்றது. 19வது வசனம், உமது வழி கடலிலும் உமது பாதைகள் திரண்ட தண்ணீர்களிலும் இருந்தது, உமது காலடிகளை தெரியப்படாமற் போயிற்று. ஹல்லேலூயா. கையை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லு. இப்போ ஆண்டவரை புகழ ஆரம்பிக்கிறார். இதுவரைக்கும் தன்னை குறித்து, தன்னுடைய ஜெபத்தை குறித்து, ஆண்டவரை குறித்து தாழ்வாய் பேசின அவனுடைய வாய், தாழ்வாய் பேசின அவனுடைய இருதயம் ஒரே ஒரு இடத்துல தன்னை ஆராய்ந்து பாய்த்து தனக்குள்ள அந்த மோட்டிவேஷன் ஸ்பிரிட் வந்த உடனே இல்ல என் ஆண்டவர் பெரியவர், என் ஆண்டவர் உயர்ந்தவர், என் ஆண்டவருடைய வழிகளெல்லாம் வித்தியாசமானது அப்படின்னு கர்த்தரை புகழ ஆரம்பிக்கிறான். அவனுடைய இருதயம் சந்தோஷத்தினால நிரம்புகிறான். சோ இந்த மாலை வேளையில இங்க இருக்கிற எல்லாருக்காகவும் நான் எதுக்காக ஜெபிக்கிறேன்னா, உங்க எல்லாருக்கும் ஒன்னே ஒண்ணு மட்டும்தான் தேவை. ஆண்டவரே, எனக்குள்ள ஒரு ஆவியத்தாரு. என்ன ஆவியத்தாருன்னா மோட்டிவேஷன் ஸ்பிரிட் எனக்குள்ள வரட்டும் ஆண்டவரே. ஆமோதிக்கிறீங்களா இல்லையா? சத்தமா சொல்லுங்க எல்லாரும். எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க அதுக்காக? நல்ல ஆமேன், ஆசைப்படுறீங்களா? நான் சொல்றேன், அந்த பிரச்சனை மட்டும் உங்களுக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா இனி நீங்க சோர்ந்து போகவே மாட்டீங்க, எதுக்குமே நீங்க வந்து அஞ்சிட மாட்டீங்க. நான் சொல்றேன், நிறைய பேருடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். நிறைய பேருடைய கண்களுக்கு எப்படி சார் இப்படி தாண்டுறீங்க, எப்படிமா நீ இந்த பிரச்சனை எல்லாம் தாண்டின, எப்படி இந்த சூழ்நிலையை தாண்டின? நீங்க உடனே சொல்லுவீங்க, நான்ல அது எனக்குள்ளே இருக்கிற ஆவியானவர். நிறைய பேர் உங்களிடத்துல வந்து சொல்லுவாங்க, எப்படி அவங்க விட்டுட்டு போன நாளில இருந்து ஒரு நாள் எப்படி சமாளிக்க முடிஞ்சிருச்சு. நீங்க உடனே சொல்லுவீங்க, எனக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் அப்படி செய்தா. ஆமென். எத்தனை பேர் அப்படி சொல்லலாம்னு ஆசைப்படுறீங்க? நான் நினைக்கிறேன், நிச்சயமா அந்த ஆவி உங்களுக்குள்ள வரும்போது பலத்தின் மேல் பலனடைந்து நீங்கள் எல்லா இடங்களிலும் சாட்சியாய் கர்த்தர் உங்களை நிற்க வைக்க போகிறார். உங்கள் மூலமா ஆண்டவர் அதை செய்ய போறாரு. நான் விசுவாசிக்கிற உங்களுடைய பிள்ளைகளுடைய நல்ல காரியங்கள் உங்கள் கைகளில் அது நடக்க போகிறது. நீங்க அதை பார்க்க போறீங்க, உங்க கண்கள் அதை பார்க்க போகிறது. ஆண்டவர் உங்களை கொண்டு கர்த்தர் செய்ய போகிறார். உங்களுக்கு எல்லாருடைய உதவியும் உங்களை விட்டு கடந்து போனாலும், யாருடைய உதவி உங்களுக்கு கிடைக்காவிட்டாலும், உங்களுக்குள்ளே கர்த்தர் வைத்திருக்கிற அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களை நடத்தி அந்த மிகப்பெரிய உயர்வுல கர்த்தர் உங்களை கொண்டு போய் நிக்க வைக்கிறதுக்கு கர்த்தர் வல்லவரார். அல்லேலூயா. அதனால
சோர்ந்து போக வேண்டாம். யாருமே எனக்கு இல்லையே அப்படின்னு நீங்க கவலைப்பட வேண்டாம். எனக்கு யார் இருக்கா, என்ன பூஸ்ட் பண்ண யார் இருக்கா? நான் சொல்றேன், சில நேரத்துல உலகத்துல இருக்கிற மனிதர்கள் நம்மை விட்டு போனாலும் நமக்கு பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரே. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். அவர் உங்களை மோட்டிவேட் பண்றதற்கு அவர் வல்லவரா இருக்கிறார். சோ எல்லாரும் ஆண்டவரிடத்துல கேட்கணும், ஆண்டவரே எனக்குள்ள ஒரு ஸ்பிரிட் ஒண்ணு கொடுங்க ஆண்டவரே. என்னன்னா மோட்டிவேஷன் ஸ்பிரிட். ஹல்லேலூயா. நீங்கள் நெகேமியா அலங்கத்தை கட்டும் போது சன்பல்லாத் தொபியா என்கிற 2 பேர் வந்து பயங்கரமா சொல்றானுவா, நாளைக்கு பாரு உனக்கு என்ன நடக்குதுன்னு பாரு. நீங்க ராஜாவுக்கு விரோதமா கலகம் பண்ண ஆரம்பிச்சீங்களா, அவ்வளவுதான் ராஜா கூப்பிடுறாரு. அத்தனை முட்டை கடிதம் வந்துருச்சாமா அவனுக்கு, அத்தனை முட்டை கடிதம் வந்துருச்சாம். கையெழுத்து போடாத கடிதம் நிறைய. அவ்வளவுதான், நீ முடிஞ்ச செத்த. ராஜா அவனை கூப்பிடுறாரு, வந்து ராஜாவை பாரு அப்படின்னு. அவங்க அவ்வளவு சுத்த அலங்கத்தை கட்ட முடியாதபடி ஜனங்களுக்குள்ளே ஒரு பெரிய சலனம் ஏற்படும் போது கூட, ஆனா அவன் ஜெபம் பண்ணும் போது சொல்றான், ஆண்டவரே எங்களுக்கு பலன் இல்லப்பா, நீங்க எனக்குள்ளே கிருபையை கொடுங்கன்னு சொல்லும் போது ஜனங்களை எல்லாரையும் கூப்பிட்டு சொல்றான், இல்ல நீங்க யாரும் பயந்துட்டு அலங்கத்தை கட்டுறதை விட்டு ஓட எல்லாம் வேண்டாம். ஒரு கைனால வேலை செஞ்சு இன்னொரு கையில ஆயுதத்தை வச்சிருந்தான்றான். இன்னொரு கையில ஒரு கையில ஆயுதம், இன்னொரு கையில வேலை செஞ்சுங்க, பார்க்கலாம் என்ன நடந்தாலும் பார்க்கலாம் அப்படின்னு. இந்த மாதிரி ஒரு ஸ்பிரிட் எப்போ வந்துச்சோ, அத நான் சொல்றேன், அது யாரு கொடுத்தா அப்படின்னா கர்த்தர் தான் அவங்களுக்கு கொடுத்தார். கர்த்தர் தான் அவங்களுக்கு கொடுத்தார். நீங்க வந்து சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அவங்கள பார்க்கும்போது அப்படிதான். அக்கினி சூளைக்கு முன்பாக போடும்போது அந்த அக்கினி சூளை இன்னும் எரிஞ்சுட்டே இருக்குது. ஆனா இவங்களுடைய இருதயம் அந்த சணலமே படல. இவங்க இருதயம் பயப்படவே இல்லை. ஏன் பயப்படவில்லைன்னா அவங்களுக்குள்ள என்ன ஆவி இருக்குன்னா அந்த மோட்டிவேஷன் ஸ்பிரிட். அந்த அக்னி எரிஞ்சிட்டு இருக்கும்போது அவங்க மனசு என்ன சொல்லியிருக்கும்னா, இந்த அக்னியை விட பெரியவர் வருவார், என் கூட இருக்க, இந்த அக்னி என்ன சேதப்படுத்தாது, நான் பெரிய அக்னி அப்படின்னு அவங்க திடப்படுத்திட்டே இருப்பாங்க. அவங்க தைரியப்படுத்திட்டே இருந்திருப்பாங்க. அவங்கள கொண்டு போய் போட போனவங்க செத்து விழுந்தாங்க. ஆனா அக்னியில போட்டதுக்கு அப்புறம் கர்த்தர் இவருடைய முடி கூட கருகாம ஆண்டவர் அங்கே இருந்து காப்பாத்தினாராம். அல்லேலூயா. உலகத்துல இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு எல்லாருக்குமே என்ன தேவை அப்படின்னா, நம்மை நாமே உருவாக்குற அந்த சக்தி வந்து மிக அவசியமாய் தேவை. அது இல்லை அப்படின்னா இந்த உலகத்துல நீங்க ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ முடியாது. இருக்கிற வாலிபர்கள் கூட, வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க கூட நிறைய பேர் ஏன் நிறைய காரியத்துக்கு அடிமையாறாங்கன்னா, நிறைய பேர் தற்கொலை பண்ணிக்கிறாங்கன்னா, அவங்களுக்குள்ள ஒண்ணு மட்டும்தான் இல்லை, என்னன்னா அவனை மோட்டிவேட் பண்ற ஸ்பிரிட் அவனுக்குள்ள இல்லை. அவனை நெகட்டிவ்ல கொண்டு போற ஸ்பிரிட் அவனுக்கு நிறைய இருக்கு. அவனை தாழ்வுல நடத்துற ஸ்பிரிட் நிறைய இருக்குது. ஆனா அவனை மோட்டிவேட் பண்ற ஸ்பிரிட் இல்லை. நான் இன்னைக்கு ஆண்டோடைய சமூகத்துல கத்திரத்துல தாழ்மையோட ஆண்டவர்களை நன்றி செலுத்துறேன். எத்தனையோ பார்த்துட்டேன் நான். அதான் இருட்டறைக்குள்ள தூக்கமே இல்லாம எத்தனையோ சூழ்நிலையை நான் பார்த்துட்டேன். ஆனாலும் அதுல இருந்தெல்லாம் இன்னைக்கு எப்படி தாண்டி வந்தேன்னு நினைக்கும் போது உண்மையிலே கர்த்தர் எனக்குள்ள என்ன வச்சிருந்தாருன்னா அந்த மோட்டிவேஷன் ஸ்பிரிட்டை கர்த்தர் எனக்குள்ள வச்சிருந்தார். அல்லேலூயா. நிறைய பேர் இவ்வளவுதான் அப்படின்னு தான் சொன்னாங்க. அதெல்லாம் இன்னைக்கு நினைச்சு பார்க்கும்போது, இன்னும் இப்ப கூட ஒரு 1/2 hourக்கு முன்னாடி ஒருத்தர் கால் பண்ணாரு, பாஸ்டர் நான் வந்து தூக்கம் இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறேன், டேப்லெட் சாப்பிட்டு கூட என்னால தூக்கம் வரல, எனக்கு எவ்வளவுதான் செத்துக்கணும்னு பயமா இருக்குது, நான் என்ன ஆயிரணும் தெரியல அப்படின்னு சொல்லும் போது நான் அப்படின்னு நினைச்சேன். பிளாஷ்பேக் அப்படியே போயிட்டேன். நான் தூக்கம் இல்லாம இருந்தது நினைச்சு பார்த்தேன். எப்படா வெளியே வந்தேன் டாக்டர்கிட்ட போய் கடைசியா கேட்கும்போது கேட்டேன், டாக்டர் நான் வந்து இந்த மாத்திரை சாப்பிட்டு தான் தூங்க முடியுமா, இந்த மாத்திரை இருந்து வெளியே வரவே முடியாதான்னு கேட்டான். சொன்னாரு, நீ ஏப்பா கவலைப்படுற, மாத்திரை சாப்பிடுறது வச்சு டெய்லி ஒரு மாத்திரை உனக்கு சாப்பிடுறதுல என்ன பிரச்சனை, சுகருக்கு தான் சாப்பிடுறாங்க, பிபிக்கு தான் சாப்பிடுறாங்க. உடனே சொல்றேன், டாக்டர் பிபிக்கு சுகருக்கு எல்லாம் சாப்பிடலாம் டாக்டர், ஆனா தூக்கம் வராதுக்கு எப்படி டாக்டர் சாப்பிடுறது, அதெல்லாம் ஒண்ணும் பண்ணாது, சாக வரைக்கும் ஒரு மாத்திரை எடுத்துக்கோ, அப்போ உனக்கு பிரச்சனையே இல்லை அப்படின்னாரு. எனக்கு ஆனா மாத்திரை சாப்பிட்டு தூங்குறது எப்படி, ஆனா அந்த டாக்டரே கைவிரிச்ச போதும் கூட எனக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் இல்ல உனக்கு பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாரு எல்லாவற்றையும் செய்ய எனக்கு கர்த்தரே எனக்குள்ள ஒரு மோட்டிவேஷனை கொடுத்தாரு. இல்லடா இன்னைக்கு நீ வந்து டாக்டர் சொன்னாரு 3 மாசம் வரைக்கும் இத்தனை எம்ஜி அந்த எம்ஜி மாத்திரை தான் சாப்பிடணும்னு சொன்னாரு. ஆனா நான் என்ன பண்ணிட்டேன்னா அவருக்கே சொல்லாம நானே மாத்திரையை குறைச்சேன். ஒரு மாத்திரை அரை மாத்திரை ஆக்கினேன், அரை மாத்திரையை கால் மாத்திரை ஆக்கினேன். அப்போ கால் மாத்திரை ஆக்கும்போது அந்த தூக்கம் டிஸ்டர்பன்ஸ் வந்துருச்சு. ஆனா வந்ததை அடுத்த நாள் போய் நல்லா வேலை செஞ்சு என் உடம்ப நானே டயர்டு பண்ணிட்டேன். நானே டயர்டு பண்ணி அந்த டயர்டுல தூக்கம் வருமானு பார்த்தேன். டயர்டுலயும் தூக்கம் வரல. அப்போ வந்து படுத்து கிடந்த என் பிதாவே என் தேவனே என் கண்மலையே, என் பிதாவே என் தேவனே என் கண்மலையே அப்படின்னு சொல்லி அப்புறம் ஃபியூச்சரை குறித்து யோசிச்சு, ஊழியத்தை குறித்து யோசிச்சு, என்ன பண்ணலாம், எப்படி சர்ச்சு கட்டலாம், எப்படி ஊழியம் பண்ணலாம், எப்படி ஜனங்களுக்கு, அப்படியே நானே அப்படியே சும்மா வேற நெகட்டிவா எதையும் யோசிக்க விடாம எல்லாத்தையும் பாசிட்டிவா யோசிச்சு அதுக்கப்புறம் அந்த ஸ்பிரிட்டை கர்த்தரே கொடுத்துட்டாரு. அந்த பிரச்சனையிலிருந்து கர்த்தர் பரிபூரணமா என்ன விடுதலையாக்கு. நான் சொல்றேன், உண்மையிலே அந்த சைக்காலஜிக்கு பிரச்சனையிலிருந்து வெளியே வந்ததற்கு ஆண்டவர் எனக்குள்ள வைத்திருக்கிற அந்த மோட்டிவேஷன் ஸ்பிரிட் தாங்க காரணம். வேற எதுவுமே காரணம் இல்லை, வேற யாருமே காரணம் இல்லை. எல்லாருமே ஒரு காலகட்டத்துல ஒதுக்கிட்டாங்க, எல்லாருமே ஒரு காலகட்டத்துல விட்டுட்டாங்க. அவ்வளவுதான். இவன் நம்ம என்ன பண்ண முடியும், நீ தேவையில்லாம எதுக்குடா யோசிக்கிற, நீ தேவையில்லாம எதுக்குடா பயப்படுற, நீ தேவையில்லாம எதுக்கு போய் யோசிக்கணும், தேவையில்லை, நீ இதெல்லாம் ஒண்ணு தேவையா, இந்த வயசுல ஒண்ணு தேவையா, உனக்கு என்ன கஷ்டம் அப்படின்னு ஈஸியா சொல்லிட்டாங்க.
ஆனா என்னுடைய நிலைமை எனக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா இன்றைக்கு இந்த 15வது வருஷத்தினுடைய நிறைவு நாள், நாளைக்கு புது வருஷத்துக்குள்ள காலடி எடுத்து வைக்க போறோம். எனக்கு சந்தோஷமா இருக்குது. இந்த ஊழியத்தினுடைய ஒரு மிகப்பெரிய வெற்றிக்கு காரணம் எனக்குள்ளே கர்த்தர் வைத்திருக்கிற அந்த மோட்டிவேஷன் ஸ்பிரிட் தாங்க காரணம். சவால் விட்டுருக்காங்க, உன்னை இந்த இடத்துல கொன்றுவோம், அடிச்சிருவோம், நாளைக்கு மட்டும் உங்க ஃபாதர் அந்த பக்கத்துல 5 பேர் சேர்ந்து உங்க ஃபாதரை கொன்றோமா இல்லையா ஆள் அனுப்பி விட்டுருக்காங்க. சொல்லுவோம் ஃபாதர்கிட்ட போய். எத்தனையோ பிரச்சனையை சமாளிச்சு, எத்தனையோ மனுஷங்களுடைய சவால் நிறைந்த வார்த்தை, அதெல்லாம் காதுகள்ல கேட்கும் போது சில நேரத்துல பயமா இருந்தாலும் ஒரு பக்கத்துல ஆவியானவர் என்ன பண்ணுவாருன்னா பலப்படுத்தி அந்த மோட்டிவேஷனை கொடுத்துட்டே இருந்தாரு. இன்னைக்கு வரைக்கும் அந்த ஆவியானவர் எனக்கு உதவி செய்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்ப கூட சில நேரத்துல சோர்ந்து போவோம், சோர்ந்து போகக்கூடிய சூழ்நிலை எல்லாம் வரும். அவ்வளவு பெரிய பிரச்சனை, இதுல இருந்து மீள முடியாதோ, இது பெரிய பிரச்சனையா முடிஞ்சிருமோ அப்படின்னு போதெல்லாம் எனக்கு உள்ளுக்குள்ள ஒரு ஆவியானவர் இல்ல 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 இல்ல, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். நீ காலாளர்களோட ஓடும் போதே உன்னை இழைக்க பண்ணினான். குதிரைகளோடு நீ எப்படி ஓடுவாய்? நீ குதிரைகளோடு ஓட புறப்பட்டவன். வேற யாருக்குமே தெரியாது, வேற யாருக்குமே தெரியாது. எனக்குள்ள இப்படி ஒண்ணு ஓடிட்டு இருக்கிறது யாருக்குமே தெரியாது. நான் கஷ்டத்துல இருக்கிறேன்னா, ஜாலியில இருக்கிறேன்னா யாரும் கண்டுபிடிக்க முடியாது. ஆனா ஒண்ணு ஒரு பெரிய இது ஓடிட்டு இருக்கு. நான் என்ன நினைப்பேன் அப்படின்னா, நமக்குள்ள ஓடிட்டு இருக்கிறத இன்னொருத்தட்ட சொல்லி அவங்க என்ன சொல்லுங்க. இப்ப நீங்க சொல்லலாம், நீங்க இந்த மாதிரி ஒண்ணு ஓடிட்டு இருக்கு பாஸ்டர் அப்படின்னா உங்களுக்காக ஆளுதலும் ஜெபமாவது நான் பண்ணுவோம். இப்ப நான் பாஸ்டர் யார்கிட்ட போய் சொல்லு, எனக்குள்ள இப்படி ஒண்ணு ஓடிட்டு இருக்கு, இவ்வளவு ஒரு பெரிய ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு அப்படின்னு கூட சொல்ல முடியாது. உங்களுக்கு ப்ராப்ளமா, உங்களுக்கு ப்ராப்ளம் அப்படி. அப்போ நமக்குள்ளேயே அது ஓடிட்டு இருக்கோம். ஆனா ஆவியானவர் பெரியவர், நம்மை நடத்துகிறார், அவரே தேற்றுகிறார், அவரே உருவாக்குறார். ஆனா எனக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. அல்லேலூயா. கேட்கலாமா? எத்தனை பேர் கேட்க போறீங்க? எத்தனை பேர் ஜெபிக்க போறீங்க? ஆண்டவரே எனக்குள்ள ஒரு கிருபை தாங்க. என்ன கிருபைன்னா, நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, என்னையே நான் என்ன பண்ணணும்னா உருவாக்கணும், என்னையே நான் டெவலப் பண்ணணும், என்னையே நான் சந்தோஷப்படுத்திக் கொள்ள வேண்டும். கையை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. யோசேப்பு எகிப்தினுடைய நாட்டுல 15 வருடங்களை எப்படி தாண்டினான், சிறைச்சாலையை எப்படி கடந்து வந்தான், போத்திபாருடைய வீட்டுல எப்படி கடந்து வந்தான்னா, நான் நம்புறேன் அவனுக்குள்ள கர்த்தர் வச்சிருந்த ஸ்பிரிட், மோட்டிவேஷன் ஸ்பிரிட். சாதாரண நினைக்கிறீங்களா? அப்பா பலவர்ண அங்கேயே போட்டு அவ்வளவு தூரம் அவனை செல்ல பிள்ளை மாதிரி வச்சிருக்கிறாரு. திடீர்னு ஒரு நாளைக்கு முன்னாடி பலவர்ண அங்கி, அடுத்த நாள் பாத்தீங்க அப்படின்னா அடிமையினுடைய வஸ்திரம். அதான் 24 ஹவர்ஸ்க்குள்ள அவனுடைய வாழ்க்கையை தலைகீழாக புரட்டி போடப்படுகிறது. இதுக்கு முன்னாடி அவன் வாழ்ந்த வாழ்க்கைக்கும் இன்னைக்கு வாழ்ற வாழ்க்கைக்கும் ஏணி வச்சா கூட எட்டாத உயரம். ஆனா எப்படிங்க தாண்டினான்? எப்படி அந்த போத்திபாருடைய வீட்டுல அவன் செஞ்சதுல எல்லாம் கர்த்தர் கூட இருந்தார், அதை வாய்க்க பண்ணாராம். அதை அவனுடைய எஜமானன் கண்டு அவனுடைய வீட்டினுடைய பொறுப்பை மொத்தத்தையும் கொடுத்தாராம். எப்படி கொடுத்தாரு? எப்படி அவனுக்கு கிடைச்சது அப்படின்னா, நான் நம்புறேன் அந்த போத்திபாருடைய வீட்டுல பாத்திரம் கழுவும் போது, அந்த போத்திபாருடைய வீட்டுல மண்ணுட்டி எடுத்து வெட்டும் போது, வீடு கூட்டும் போது, துடைக்கும் போது, இவன் என்ன மோட்டிவேட் பண்ணிருப்பான்னா, தரிசனம் கொடுத்தவர் அவர், சொப்பனம் கொடுத்தவர் ஆண்டவர், நிறைவேற்றாமல் போவாரோ? என் ஆபிரகாமனுடைய தேவனும், ஈசாக்கின் தேவனும், யாக்கோபின் தேவனும், அவர் எனக்கும் தேவனுமாகிய கர்த்தர் என்ன நடத்துவாரு, என்ன ஒரு நாள் தூக்கி எடுப்பாரு, என்ன ஒரு நாள் இந்த இடத்துல இருந்து கொண்டு வருவார் அப்படின்ற அந்த மோட்டிவேஷன் அவன் அடுத்த படிக்க கொண்டு போகும். இது திடீர்னு தப்பான ஒரு காரியத்தை அவன் மேல சொல்லி இப்ப சிறைச்சாலைக்குள்ள போடுறாங்க. நீ அங்க இருந்தாலும் டைரக்டா நீ போலாம், ஆனா இப்ப சிறைச்சாலைக்குள்ள வந்துட்டியே. ஆனா சிறைச்சாலைக்குள்ள இருக்கும் போதும் அவனுக்குள்ள ஒரு மோட்டிவேஷன் ஸ்பிரிட் இல்ல. ஆண்டவர் கண்டிப்பா இந்த சிறைச்சாலையில இருந்து ஒரு நாள் என்ன பண்ணுவாரு? அதுதான் சொப்பனத்தை பார்த்து அந்த பானபாத்திர காரணத்துல சொல்லும் போது சொல்றான், நீ வாழ்வடைஞ்சிருக்கும் போது இப்படி ஒருத்தன் இருக்கிறான் அப்படின்றத ராஜாவுக்கு தெரியப்படுத்த அப்படின்றான். அப்போ அவருக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, என்னைக்கு என்ன ஒரு நாள் என்னைக்கு கர்த்தர் என்ன கொண்டு போய் என்ன பண்ணுவாரு? நிறுத்துவார். இதுதான் அந்த மோட்டிவேஷன் ஸ்பிரிட். இதை கர்த்தர் அவனுக்கு கொடுத்ததுனால ராஜாவுக்கு முன்னாடி போய் நின்னானா, அதே நேரத்துல அது இல்லை அப்படின்னா சோர்ந்து போய் வாழ்க்கை எல்லாம் போச்சு, இனி எழும்ப மாட்டோம் அப்படின்னு நோயாளி தான் ஆயிடும். அதனால இன்னைக்கு நிறைய பேர் இந்த ஜபத்துல ஒருவேளை அப்படி இருக்கலாம். உங்க மனசுல ஒரு மோட்டிவேஷன்ஸ் கூட இல்லாம தாழ்வான எண்ணங்களுக்கு மேல எண்ணங்கள் வந்து கொண்டே இருக்கலாம். ஆவியானவர் தான் இன்னைக்கு பேசுறாரு, உலகத்தில் இருக்கிறவனை விட உங்களுக்குள்ளே இருக்கிறவர். சத்தமா சொல்லுங்க எல்லாரும், உங்களுக்குள்ளேன்றதை விட உலகத்தில் இருக்கிறவனை விட எனக்குள்ளேயே இருக்கிறவர். சொல்லுங்க எல்லாரும், சொல்லுங்க எனக்குள்ளேயே இருக்கிறவர். எல்லாரும் சொல்லுங்க எனக்குள்ளேயே இருக்கிறவர். உலகத்திலே இருக்கிறவனை விட எனக்குள்ளேயே இருக்கிறவர் பெரியவர். ஆம்பளை பலன் கொஞ்சம் பலன் தான், கர்த்தர் பலன் அதை விட பலன். ஆமேன்னு சொல்லுங்க. இவர்கள் செய்கிறது கொஞ்சம் தான், ஆனா நான் நம்புறேன் ஆண்டவர் அந்த இடத்துல இருக்கும்போது அதை விட மிக வெற்றியாய் செய்து முடிக்க வல்லவரா இருக்கிறார். உங்க பிள்ளைகளை நடத்த கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். சோ அதனால எதுக்குமே சோர்ந்து போகாம ஒரு ஸ்பிரிட்டோட இந்த இடத்துல இருந்து கடந்து போவோம். நான் எங்கு போனாலும் கர்த்தரை நிக்க வைக்க வல்லவரா இருக்கிறேன். அப்படியே கேட்கலாமா? எழும்பி நின்று கர்த்தர் சமூகத்துல எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி, எனக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆவியை கர்த்தர் தாருமாண்டவரே, எனக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆவியை கர்த்தர் தாருமாண்டவரே. எல்லாரும் ஆண்டுடைய சமூகத்துல கையை உயர்த்தி கேளுங்க. ராஜா, இந்த பாஸ்டர் பேசின அந்த வார்த்தை எனக்கு நடக்க வேண்டும் என்று சொல்லுங்கள். ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. எல்லாரும் கேளுங்க, ஆண்டவரே
ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அந்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கட்டும். அதுதான் உற்சாகப்படுத்துகிற ஆவியானவர், தட்டி கொடுக்கிற ஆவியானவர், நம்மை மோட்டிவேட் பண்றவர். நம்முடைய இருதயம் சோர்ந்து போகும்போது, நம்முடைய இருதயம் உடைந்து போகும்போது அவர் நம்மை தட்டி கொடுப்பார், அவர் நம்மை வழி நடத்துவார், அவர் நம்மிடத்துல சொல்லிட்டே இருப்பார், நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் என்று சொல்லிக்கொண்டே இருப்பார். கவனிங்க, நிமிஷம் கவனிங்க. மனசு அப்படியே மோட்டிவேஷன்ஸ் இல்லாம நீங்க விட்டுட்டீங்க அப்படின்னா அது எவ்வளவு ஆபத்துல வேணாலும் கொண்டு போய் உங்களை விட்டு. உங்களுக்கு புரியும்னு நான் நினைக்கிறேன். அந்த மனசை மோட்டிவேஷன்ஸ் இல்லாம நீங்க விட்டுட்டீங்க அப்படின்னா அது கொண்டு போய் உங்களை அதெல்லாம் பாதாளத்துல கொண்டு போய் தள்ளிடும். அவ்வளவு தாளந்துகள் இருக்கும், அவ்வளவு அழகு இருக்கும், அவ்வளவு பின்னணி இருக்கும். ஆனா உங்களால ஒண்ணுமே செய்ய முடியாது. ஒண்ணுமே செய்ய முடியாம போயிடும். உங்க கண்ணு, உங்க சிந்தை, உங்க இருதயம் எல்லாம் எதை மட்டும் பார்க்கணும்னா நெகட்டிவ் மட்டும்தான் பார்க்கும். உங்க கண்ணுக்கு முன்னாடி எல்லாமே நெகட்டிவா தான் தெரியும், எதுவுமே பாசிட்டிவா தெரியவே தெரியாது. ஏன் அப்படின்னா மோட்டிவேஷன் ஸ்பிரிட் இல்லாதவங்க எல்லாருக்குமே எல்லாமே மைனஸா தான் தெரியும், எதுவுமே பிளஸ்ஸா தெரியாது. ஆனா மோட்டிவேஷன் ஸ்பிரிட் உள்ள இருக்கிறவங்களுக்கு எல்லாமே அவங்க கண்ணுக்கு என்னதான் தெரியும்னா பிளஸ்ஸா தாங்க தெரியும். பரவாயில்ல, கர்த்தர் நம்மோடு கூட இருந்தா அது நடக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. சோ இதை நீங்க தயவு செய்து மறந்துடாதீங்க. இது உங்களுக்கு மிக தேவையான ஒரு சத்தியம், இது மிக அவசியமான ஒரு சத்தியம். இதை வந்து ஒரு நாள்ல எல்லாம் உங்களுக்கு கிடைக்காது. நீங்க ஒவ்வொரு பிரச்சனையும் வர வர நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க மோட்டிவேட் பண்றதுலதான் உங்களுக்கு அது டெவலப் ஆகும். புரியுதா நான் சொல்றது? உங்களுக்கு புரியுதா? நீங்க தாண்ட 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 அது டெவலப் ஆயிட்டே இருக்கும், அது வளர்ந்துட்டு இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஒரு வெற்றி உள்ள தலைவியா வந்து நின்றுவீங்க, வெற்றி உள்ள ஒரு தலைவனா வந்து நின்றுவீங்க. அது சாதாரணமானதா இல்ல. சிலர் ஏன் வந்து ஒரு பிரச்சனை, ஏன் சிலருக்கு என்ன தோணும் அப்படின்னா எதுக்கு பிரச்சனை, எதுக்கு வம்பு, எதுக்கு தேவை அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா நான் சொல்றேன் அவங்களுக்குள்ள மோட்டிவேஷன் ஸ்பிரிட் இல்லைன்னு. புரியுதுல்ல நான் சொல்றது? உங்களுக்கு புரியுதா இல்லையா? சிலர் பாத்துக்கலாம் அதிக ரிஸ்க் எடுக்க எல்லாம் விரும்ப மாட்டாங்க. தேவையில்லாம எதுக்குப்பா போட்டு ரிஸ்க் எடுத்துட்டு இருக்கிற, விட்டுருப்பா, இருக்கிறது போதும்பா, இதை வச்சு ஒப்பேத்தலாம்ப்பா. அவங்களுக்கு சைன் பண்ணலாம்னு ஆசை இருக்காது, அவங்களுக்கு வளரலான்னு ஆசை இருக்காது, இருக்கிறத வச்சு ஒப்பேத்திட்டு போயிட்டே இருக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க ஏன் அப்படி இருக்காங்கன்னா நான் சொல்றேன் அவங்களுக்குள்ள மோட்டிவேஷன் ஸ்பிரிட்டே கிடையாது. அவங்களுக்கு பிரச்சனையை எதிர்கொள்ளக்கூடிய தைரியமும் இல்லை, அதை குறித்து அவங்க யோசிக்கவே மாட்டாங்க. அவங்கள பொறுத்த அளவுல பிரச்சனையே இல்லாம என்ன பண்ணணும், அவங்களுக்கு சைன் பண்றதுக்கு ஆசை இல்லை, ஆனா பிரச்சனை இல்லாம இருக்கும், ஜாலியா இருக்கும். அது கிடையாது. அப்படி இருந்தீங்கன்னா நீங்க யாருமே யூஸ் ஆகவே முடியாது, நீங்க பயன்படவே முடியாது. நீங்க என்ன நினைக்கணும் அப்படின்னா அந்த பிரச்சனையை வந்து தாண்டணும்ன்ற எண்ணம் உங்களுக்குள்ள வரணும். அது ஒவ்வொன்றையும் தாண்டும் போது ஒரு காரியத்தை கத்துக்குவீங்க, உங்களுக்கு அடுத்ததை ஜெயிக்க 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 சூப்பரா இருக்கும். அது உங்களுக்கு வீட்டுல அந்த தண்ணி வராதே உங்களுக்கு பெரிய பிரச்சனையா இருக்கும். நீ தண்ணியே வரல, அதுவே ஒரு பெரிய பூதாகரமா பேசி அதை குறிச்சு ரொம்ப விளக்கம் பண்ணிட்டு இருப்பீங்க. நம்ம போயிட்டு இருக்கோம், அட போ நீ வேற, தண்ணி இல்லைன்னா ஒரு குடம் தண்ணியை பக்கத்துல வாங்கி, இல்லைன்னா ஒரு டம்ளர் தண்ணியை வாங்கி குடிச்சுக்கோ, இல்லைன்னா ஒரு பாட்டில் தண்ணியை வாங்கிக்கோ, இல்லைன்னா 20 கேன் ஒன்று வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இவங்க யார் அப்படின்னா மோட்டிவேஷன் ஸ்பிரிட் இருக்கிறவங்க. அவங்களுக்கு இந்த சின்ன சின்ன பிரச்சனை அவங்களுக்கு ஒரு மலை போல இருக்கும். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கண்டிப்பா அவசியம். அல்லேலூயா.